இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கும் பத்மாவதி? அக்கா தான். இது எல்லாத்தையுமே அக்கா தான் பண்ணிருக்கணும். ஜமீன்தார் ஐயா, நாம வேற வழியா தான் வெளியே போயாகணும். நீ என் கூட வா. கதவை திறங்க. நாங்க வெளியில போகணும். அதோட நீங்க 2 பேரும் எங்களுக்கு காவலா எங்க கூட வரணும். எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். கதவை திறங்கன்னு சொன்ன. நாங்க உங்களை வெளியில போக விட மாட்டோம். என்ன திமிரு இருந்தா என்ன? ஜமீன்தார் ஐயா, வேண்டாம். எனக்கு என்னமோ இவங்களையும் அக்கா தான் ஏதோ வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு தோணுது. இவங்களோட சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பத்மாவதி, ஜமீன்தார் ஐயா, நீங்க வாங்க என் கூட. பத்மாவதி வாங்க. கண்ணாமூச்சி விளையாட்டை இதோட நிறுத்திக்கோங்க. நான் பேசுறத கேக்குதல்ல பத்மா? நீ எதுக்கும் கவலைப்படாத. இவ கதையை நான் முடிக்கிறேன். ஜமீன்தார் ஐயா, இப்ப நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க இங்கேயே இருங்க. இந்த அரண்மனையில இருக்கிற எல்லா சிப்பாய்களும் அப்புறம் இங்க இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் எல்லாருமே இப்போ ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அதனால யாரும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வர மாட்டாங்க. வெளியில வந்துருங்க. நீங்க உங்க ராஜ்யத்துல இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சா இப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லனா இப்பவே என்கிட்ட சரணடைஞ்சிருங்க. எவ்வளவு திமிரா பேசுறா பாரு. இல்ல வேண்டாம், போகாதீங்க. இப்ப அக்கா என்ன சொன்னாங்கறத நீங்க கேட்கலையா? இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே அவளோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க. நாம என்ன நினைச்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்றது ஜமீன்தார் ஐயா? நான் நல்ல விதமா சொன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பவும் நான் அந்த அளவுக்கு தான் உங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கடைசியா இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்கறேன். நீங்களே பத்மாவை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நானும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறேன் ஜமீன்தார் ஐயா. பத்மாவதியையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இப்ப நான் கொடுத்திருக்கிற இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக்க போறீங்களா இல்லையா? இல்லன்னா உங்க எல்லாரையும் அழிக்கவா? உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நான் உங்களை அழிச்சிருவேன். உங்களையும் பத்மாவதியையும் அப்புறம் இந்த மொத்த ஊரையும், இந்த சாம்ராஜ்யத்தையே நான் அழிச்சிருவேன்.
இந்த நேரம் முடியறதுக்குள்ள நீங்களே வெளியில வந்துட்டா நல்லது. துர்கம்மா, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க.